ஒருத்தருடைய ஜாதகத்துல 10ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா யார் யாருக்கு என்னென்ன மாதிரி தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சார்? 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில், லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர். 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலே இயற்கையாகவே இவருக்கு வேலைக்கு போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் பெருசாக இருக்காது. இதே போல் குருவோட சனி சேர்ந்தாலே பாருங்கள், சின்ன வயசுல எல்லாரும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஜாதகத்தில் குருவோட சனி சேர்ந்துருக்கும். ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு 9-10 கூடியவன். ஓகே சார். இப்போ 10ஆம் அதிபதி 6ல் இருந்துச்சுன்னா என்ன தொழில் பண்ணலாம்? 10ஆம் அதிபதி 6ல் இருந்தாலே அவங்க சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்கள் தான் பண்ணணும். இப்போ இராணுவம், மிலிட்ரி, போலீஸ், யூனிஃபார்ம் பர்சன்ஸுக்கு எல்லாருக்குமே 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் இப்போ பார்த்துருப்பீங்க, இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, ஏன்ப்பா வேலைக்கு போகலையா? எனக்கு வேலைக்கு போய் யார்ட்டையும் கை கட்டணுங்கிற அவசியம் இல்லை, நானே சொந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் நேச்சராகவே உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கும். ஓகே சார். இப்போ 10ஆம் அதிபதி 8ல் இருந்தால் என்ன தொழில் செய்யலாம்? ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங். ஏன்னா 8ஆம் இடம் தான் உங்களுக்கு நெகட்டிவாக எல்லாரும் சொல்லுவாங்க. 8ஆம் இடம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. ஒரே இடத்துல ஜாக்பாட்டில் தூக்குறது 8ஆம் இடம் தான். அப்போ 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல தொழில் போனால் அவங்களுக்கு இந்த மாதிரி தொழில்கள்லாம் அமையும். யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல பாரம்பரிய ஜோதிடர் ரத்னகுமார் அவர்கள் நினைச்சிருக்காங்க. ஜோதிடம் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல 10ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தா யார் யாருக்கு என்னென்ன மாதிரி தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் சார்? 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில், லக்னம் அப்படிங்கிறது ஜாதகர். 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தாலே இயற்கையாகவே இவருக்கு வேலைக்கு போகணுங்கிற இன்ட்ரெஸ்ட் பெருசாக இருக்காது. ஓகே. நீங்கள் நிறைய பேர் இப்போ பார்த்துருப்பீங்க, இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க, ஏன்ப்பா வேலைக்கு போகலையா? எனக்கு வேலைக்கு போய் யார்ட்டையும் கை கட்டணுங்கிற அவசியம் இல்லை, நானே சொந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் நேச்சராகவே உங்களுக்கு தொழில் செய்யக்கூடிய ஆர்வம் இருக்கும். அது என்ன கிரகமோ அதற்கான தொழில் அவங்க பண்ணும்போது அது மிகப்பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும். 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் தொழில் செய்து ஷைன் பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். ஏன்னா லக்னாதிபதிங்கிறது தான். அப்போ 10ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கும்போது இவங்க தொழிலால் வெளியில் அடையாளப்படுத்தப்பட்டு அதில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. இப்போ 10ஆம் அதிபதி 2ல் இருந்தா என்ன மாதிரியான தொழில்? நல்ல அமைப்பு. ஏன்னா உங்களுக்கு பிசினஸ் பண்றதோட நோக்கமே என்ன? பணம் சம்பாதிக்கிறது தான். அப்ப 10ஆம் அதிபதி 2ல் இருந்ததுன்னா அவங்க ஃபேமிலி ரிலேட்டடா சேர்ந்து பண்ணுவாங்க. நீங்க படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, இப்போ வானத்தை போல படத்தெல்லாம் எல்லாரும் ஃபேமிலியா. அப்ப 2ஆம் இடங்கிறது குடும்பம். அப்ப யாராவது ஃபேமிலியில் உள்ளவங்க இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போது ஃபேமிலி தொடர்புடைய பிஸ்னஸ் பண்றது, இவங்க கூட்டு அப்படிங்கிறது நண்பர்கள்ட்ட இல்லாமல் வீட்டில் உள்ளவங்களே கூட்டமாக இருந்து செய்யக்கூடிய அமைப்பு 10ஆம் அதிபதி 2ல் இருக்கவங்களுக்கு செய்யலாம். அவங்களுக்கு நல்ல இன்கம் வரும். சரி. இப்போ 10ஆம் அதிபதி 3ல் இருந்தா என்ன மாதிரியான தொழில் செய்யலாம்? 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில், 3ஆம் இடங்கிறது முயற்சி, 3ஆம் இடங்கிறது கம்யூனிகேஷன். இப்போ நீங்கள் 10ஆம் அதிபதி ரொம்ப கிரகங்கள் சுபத்துவமாக இல்லை அப்படின்னா 10ஆம் அதிபதி 3ல் இருக்கவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் கடை, கம்யூனிகேஷன், ஃபோன் கேஸ் விற்கிறது, மொபைல் சார்ந்த அக்சசரிஸ் விற்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தோட தொடர்பில் உள்ளவங்களாக இருப்பாங்க. 3ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கையை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ கைகளால் செய்யக்கூடிய வேலை, அது அந்த கிரகத்தோட வலிமையை பொறுத்து அவங்களுக்கு என்ன பெரிய தொழிலா சின்ன தொழிலா அப்படிங்கிறது அமையும். அதே போல் 3ஆம் இடங்கிறது இளைய சகோதரம். அப்போ தொழிலில் தன்னோட சகோதரனையே கூட வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் 10ஆம் அதிபதி 3ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது அவங்களுக்கு தொழிலாக அமையும். ஓகே சார். இப்போ 10ஆம் அதிபதி 4ல் இருந்தால் என்ன மாதிரி தொழில் செய்யலாம்? 10ஆம் அதிபதி 4ல் தொடர்புனா 4ஆம் இடம் தான் ஆடை. நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய லேடிஸாக இருக்கட்டும், இப்போ பொட்டிக்ஸ் நிறைய வச்சுருக்காங்க, நிறைய துணிக்கடை ஓனர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும். சரி, அந்த கிரகத்தோட வலிமை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே கடை வச்சுருக்கேன், ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன், வீட்டுக்கு பக்கத்தில் டீ கடை வச்சுருக்கேன், வீட்லேயே ஹோட்டல் வச்சுருக்கேன், மெஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஏன்னா 4ஆம் இடங்கிறது வீடு. சரிங்களா? 10ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல வீட்டின் அருகிலேயே தொழில் அமையும். அந்த கிரகம் என்ன, அதோட வலிமையை பொறுத்து என்ன தொழில் ப்ளஸ் அது எவ்வளோ பெரிய அளவில் இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகே சார். இப்போ 10ஆம் அதிபதி 5ல் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான தொழில்? 10ஆம் அதிபதி 5ல் அப்படின்னா 5ஆம் இடம் தான் மகிழ்ச்சி ஸ்தானம். இப்போ நீங்கள் 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டவங்களோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அது கிரகம் நல்ல வலிமையாக இருக்குது அப்படின்னா தேட்டர்ஸ் வச்சுருக்கவங்க. ஏன்னா மகிழ்ச்சி நிறைஞ்சக்கூடிய இடம், இல்லை அந்த கிரகத்தோட
கூட்டுச்சேர்க்கை சுபகிரகங்களோட பார்வை ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்க டிவி நிறைய வச்சுருக்கக்கூடிய இப்போ வசந்தன் குமாரி ஷோரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல தொடர்பு இருக்கும். நிறைய ஏசி மேலாலாம் போடுறாங்க இல்லையா, அப்போ ஏசிலாம் ஒன்றா நல்லா மகிழ்ச்சியாக தானே இருக்கும். ஒரு மனசை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அமைப்பு, என்டர்டெயின் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் ஷாப் இதெல்லாமே உங்களுக்கு 10ஆம் அதிபதியோட 5ஆம் இடத்துல இருந்தால் அந்த தொடர்பு கிடைக்கும். அவங்கெல்லாம் தன்னுடைய குழந்தையோட பேரில் தொழில் ஆரம்பித்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் 5ஆம் இடம் தான் குழந்தை, அப்போ அவங்க குழந்தைங்க பேரில் தொழில் பண்ணலாம். ஓகே சார். இப்போ 10ஆம் அதிபதி 6ல் இருந்துச்சுன்னா என்ன தொழில் பண்ணலாம்? 10ஆம் அதிபதி 6ல் இருந்தாலே அவங்க சர்வீஸ் ஓரியன்டான விஷயங்கள் தான் பண்ணணும். இப்போ இராணுவம், மிலிட்ரி, போலீஸ், யூனிஃபார்ம் பர்சன்ஸுக்கு எல்லாருக்குமே 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கும். அப்போ 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல தொடர்பு கொண்டு அந்த கிரகத்தோட வலிமையை பொறுத்து அவங்க யூனிஃபார்ம் பர்சனாக வேலை பார்ப்பாங்களா, இல்லை அடிமை, ஏன்னா 6ஆம் இடங்கிறது தான் அடிமை தொழில், கை கட்டி சம்பளம் பார்ப்பாங்களா, ஏன்னா 10ஆம் இடங்கிறது உங்களுக்கு தொழில் ஸ்தானம். அதே போல் உங்களுக்கு 6ஆம் இடங்கிறது சர்வீஸ். அப்போ சர்வீஸ் சார்ந்த விஷயங்களை இவங்க பண்ணும்போது தொழிலில் மிகப்பெரிய அளவில் இவங்களுக்கு யோகத்தையும் வெற்றியும் கொடுத்துரும். ஆல்ரெடி நான் 6ஆம் இடம் அப்படின்னாலே நோய், எதிரி, வம்பு, வழக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ மெடிக்கல் துறை சார்ந்த விஷயங்கள், மெடிக்கல் ஷாப் வைக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கும். அதே போல் சர்ஜிக்கல் சார்ந்த விஷயங்கள், ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த விஷயங்களும் உங்களுக்கு 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்கும். இப்போ 10ஆம் அதிபதி 7ல் இருந்தால் என்ன தொழில் சார்? 10ஆம் அதிபதி 7ஆம் இடம். 7ஆம் இடம் தான் திருமண மண்டபத்தை குறிக்கக்கூடியது. அப்போ பெரிய லெவலில் திருமண மண்டபம் மாதிரிலாம் வச்சுருக்காங்க, பார்ட்டி ஹால்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கிரகம் நல்ல நிலையில் இருந்தால் 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு அவங்க திருமண மண்டபங்கள் இந்த மாதிரி தொழில்கள் அவங்க பண்ணலாம். இல்லை அந்த கிரகத்தோட வலிமை ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு தகுந்த தொழில்கள் மாறும். இவங்க மனைவியை கூட வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணால் ரொம்ப சிறப்பு. ஏன்னா 7ஆம் இடம் களத்திர ஸ்தானம். அப்போ இவங்க மனைவியின் பெயரில் தொழில் தொடங்குறது, மனைவியை பார்ட்னராக வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்ஸஸை கொடுக்கும். 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் தொடர்பில் இருந்தாலே ஒரு கடையில் கூட்டம் ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா 7ஆம் இடம் தான் வாடிக்கையாளர்கள். அவங்க ஜாதகத்திலே நேச்சராக 10 7 தொடர்பில் இருக்கனால வியாபாரம் ஆகுதோ இல்லையோ ஒரு ஜாமான் வாங்க 10 பேராவது வருவான். கடை காலியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் நிறைய ஜாதகத்தில் பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ 10ஆம் அதிபதி 8ல் இருந்தால் என்ன தொழில் செய்யலாம்? 10ஆம் அதிபதி 8ல் தொடர்பு இருந்தாலே அவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம். ஃபாரின் தொடர்புடைய அந்நிய செலாவணி விஷயங்கள் பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், ஏன்னா 8ஆம் இடம் தான் உங்களுக்கு நெகட்டிவாக எல்லாரும் சொல்லுவாங்க. 8ஆம் இடம் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. ஒரே இடத்துல ஜாக்பாட்டில் தூக்குறது 8ஆம் இடம் தான், திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துது. அப்போ அந்த இடத்துல ராகு கேதுக்கள் தொடர்பு கொள்ளும் போது அவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல்லேயே ரொம்ப டிஃபிகல்ட்டான மெடிக்கல் உபகரணங்கள் செய்யக்கூடிய இடங்கள் அந்த 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது செய்யலாம். அதே போல் இன்னர் வேர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, இப்போ திருப்பூர் மாதிரி இடங்களில் இன்னர் வேர்ஸ்லாம் உங்களுக்கு அண்டர் கார்மெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அதெல்லாம் 8ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளக்கூடியது. அப்போ 10ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டால் அவங்களுக்கு இந்த மாதிரி தொழில்கள்லாம் அமையும். 10ஆம் அதிபதி 9ல் இருந்தால் என்ன தொழில் செய்யலாம்? 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் தொடர்பு கொள்ளும்போது கோவில் பக்கத்தில் பூஜா ஸ்டோர்ஸ் வச்சுருக்கவங்க, டிவைன் ஷாப் வச்சுருக்கவங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா பூக்கடை வச்சுருக்கவங்க, கோவில் சார்ந்த விஷயங்கள். இப்போ அதில் கிரகத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு கலசம் வச்சுருக்கிறதும் கோவிலுக்கு தான் போக போகுது, பூ மாலை கட்டினாலும் அது கோவிலுக்கு தான் போக போகுது. இப்போ அர்ச்சனை பொருட்கள், அதே மாதிரி ஊதுவத்தி, சூடம். அப்போ 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு பூஜை சார்ந்த விஷயங்கள், கோவில் தொடர்புடைய தொழில்கள் அவங்க பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. அவங்க உள்ளூரில் இருப்பதை விட கொஞ்சம் தூரத்தில் பிஸ்னஸ், ஏன்னா 9ஆம் இடங்கிறது உங்களுக்கு தூரத்தை குறிக்கக்கூடியது. இப்போ 3ஆம் இடங்கிறது சிறு தூர பயணம், 9ஆம் இடங்கிறது கொஞ்சம் ஒரு 100-150 கிலோமீட்டருக்கு அந்த இடங்கிறது. 12ஆம் இடங்கிறது கடல் விட்டு கடல், ஒவ்வொரு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி பிஸ்னஸ் பண்ணுறது. அப்போ இந்த மாதிரி அவங்க தொழில் அமைச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். 10ஆம் அதிபதி 10ல் இருந்தால் என்ன தொழில்? ரொம்ப சிறப்பு. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் அவங்க தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப எல்லாமே தானாகவே கிடைக்கும். சிறு வயதிலேயே உங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு. அதே போல் குருவோட சனி சேர்ந்தாலே பாருங்கள், சின்ன வயசுலேயே எல்லோரும் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு இப்போ படித்து முடித்தோடனே பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஜாதகத்தில் குருவோட சனி சேர்ந்துருக்கும். ஏன்னா அது காலச்சக்கரத்துக்கு 9-10 கூடியவன். 10ஆம் அதிபதி 11ல் இருந்தால் என்ன மாதிரியான தொழில் செய்யலாம் சார்? 10ஆம் இடம் அப்படின்னா தொழில், 11ஆம் இடங்கிறது லாபம். இப்போ நிறைய ஃப்ரான்ச்சஸ்லாம் உருவாக்குறாங்க, ஃப்ரான்ச்சஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் 10ஆம் அதிபதி 11ஆக இருக்கும். ஒரு தொழிலில் லாபம் அதிகரித்து அந்த லாபத்தை வச்சு
மல்டிபிளாக பிஸ்னஸை பெருக்கக்கூடியவங்க ஜாதகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல தொடர்பில் இருக்கும். அவங்க அண்ணன் அவரோட பிரதரை மூத்தவரை வந்து தொழில் ஸ்தானத்தில் இவரோட அட்டாச் பண்ணிக்கும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே சார். இப்போ 10ஆம் அதிபதி 12ல் இருந்தால் என்ன மாதிரியான தொழில் செய்யலாம்? இவங்களுக்கு தான் 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்குது. அந்த கிரகங்கள் பாவத்தன்மையாக இருக்கவங்க செப்பல் ஷாப்பு, ஷூ மார்ட் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இது நல்ல கிரகத்தோட தொடர்பு இருக்குது. ராகுவோட இது 12ஆம் அதிபதி உங்களுக்கு 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள் பண்ணுறது, ரொம்ப எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது அவங்க தொழில் எப்படி வச்சுக்கலாம். அதே போல் பெட்டு உங்களுக்கு வந்து மெத்தை, தலகணை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியதெல்லாம் 10ஆம் அதிபதி 12ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும்போது அவங்களுக்கு தொழில் இந்த மாதிரி தான் அமையும். கண்டிப்பாக சார். 10ஆம் அதிபதி எந்த கட்டத்தில் இருந்தால் என்ன மாதிரியான தொழில் செய்யலாம் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.